எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஃபயரான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சிவகுமார் அவர்கள் சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த ஒரு இன்டர்வியூவில் த்ரிஷா அவர்களை பற்றியும் சங்கீதா அவர்கள் பற்றியும் தளபதி விஜய் அவர்களை பற்றியும் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமாக த்ரிஷா அவர்களையும் சங்கீதா அவர்களையும் கம்பேர் பண்ணி பேசி சில இடத்துல ஆபாசமாகவும் பேசியிருக்கிறாரு. இது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே வைரலாக போயிட்டுருக்குது. எல்லாருமே இப்போ பரபரப்பாக சிவகுமார் அவர்களுடைய இன்டர்வியூ பற்றியும் த்ரிஷாவை பற்றி அவர் சொன்ன விஷயத்தை பற்றியும் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. த்ரிஷாவை பற்றி சிவகுமார் அவர்கள் ஆபாசமாக என்ன பேசிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சங்கீதா அவர்கள் பற்றி அவங்க சொன்ன சில முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, ரொம்பவே அதிர்ச்சிகரமான இந்த செய்தியை பற்றி நாமளும் தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலுக்கு பதிவாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தல அஜித் அவர்களுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு மிக பெரும் அளவுக்கு சோகத்தை நம்முடைய தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தல அஜித் அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து தன்னுடைய தாயாருடைய வீடு வரைக்கும் அழுதுகிட்டே நடக்க முடியாமல் போன விஷயம் மிக பெரும் அளவுக்கு எல்லாருக்குமே கவலையை ஏற்படுத்தினுச்சு. ஏன்னா நம்முடைய தல அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி அவருடைய தந்தையார் இறப்பு அப்போ கூட இந்த அளவுக்கு தடுமாறல. தன்னுடைய தாயார் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே ஏர்போர்ட்லேருந்து நடக்க முடியாமல் 2-3 இடத்துல தடுமாறி கீழே விழுகிற ஸ்டேஜுக்கு போயிட்டார். ஒவ்வொரு மகனுக்கும் அவங்க தாய் மேலே எவ்வளோ வயசானாலும் இல்லை எவ்வளோ உச்சத்துக்கு போனாலும் அந்த பாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட மாறாது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அன்னைக்கு நடந்த இன்னொரு விஷயம் மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியானுச்சு. 2 விஷயங்கள் மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. ஒரு விஷயம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்துச்சு, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு கான்ட்ரவர்சியானுச்சு. ஒரு விஷயம் நம்முடைய தல அஜித் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் ஒன்றாக பார்த்துக்கிட்டது. இது வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது. ஒவ்வொரு ரசிகர்களுமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எப்போதான் தல அஜித்தும் தளபதி விஜய் அவர்களும் சேருவாங்கன்னு. ஆனால் அது தல அஜித் அவர்களுடைய தாயாருடைய இறுதி சடங்குகளை தான் சேரணுமா அப்படிங்கிற ஒரு சோகத்தையும் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தில் தல அஜித்தையும் தளபதி விஜய் அவர்களையும் சேர்ந்து பார்க்குறோங்கிற ஒரு சந்தோஷத்தில் அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி த்ரிஷாவை பார்த்த உடனே எல்லாருமே த்ரிஷா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா எங்களுடைய அண்ணனை எங்கே விடமாட்டியா, தனியாக எங்கே போனாலும் எங்கள் அண்ணன் பின்னாடியே போறியே, எங்கள் அண்ணனை தனியாக விட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி மிக பெரும் அளவுக்கு கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. இது குறித்து எல்லாருமே கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. இது குறித்து எல்லா செலிபிரிட்டிஸுமே கருத்து சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்கள் தற்போது ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல நல்லவங்களை பற்றி பேசிடுறேன், அதன்படி நான் சங்கீதாவை பற்றி சொல்லிடுறேன். சங்கீதாவை எனக்கு ரொம்ப வருடங்களாகவே தெரியும். விஜய்க்கு கல்யாணம் ஆகும்போதே நான் சங்கீதாவெலாம் அவங்க குடும்பத்தோட நான் பேசியிருக்கிறேன். சங்கீதா அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கிறேன். அவ்வளோ தங்கமான பொண்ணு. அந்த பொண்ணு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடுச்சு அப்படின்னு எனக்கு அந்த விஷயம் முதல்ல தெரிஞ்ச உடனே நாளாக ஆடி போயிட்டேன். எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணாதே அப்படின்னு. அதன் பிறகு தான் த்ரிஷா பண்ணுற விஷயத்தெல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த பொண்ணு இவ்வளோ டார்ச்சர் பண்ணால் அந்த சங்கீதா அந்த பொண்ணு என்ன தான் பண்ணும். அதனால தான் அந்த பொண்ணு டார்ச்சர் தாங்க முடியாமல் சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. இல்லைன்னா அந்த பொண்ணு டைவர்ஸ்லாம் வாங்காது. இந்த த்ரிஷா மாதிரி பொண்ணுங்களுக்கு இதுவே வேலையாக போயிடுச்சு. இந்த மாதிரி நல்ல குடும்பமாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் போகிறது, அவங்க குடும்பத்தை கெடுக்கிறது, அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது, இதை மட்டுமே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சில நடிகைகள். அதில் த்ரிஷாவும் ஒன்று. த்ரிஷான்னு ஒரு பொண்ணு வரலைன்னா இந்நேரம் இவங்க சூப்பராக வாழ்ந்திருப்பாங்க, சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க. சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படிங்கிறது எனக்கு 100% தெரியும். த்ரிஷா மாதிரி பொண்ணுங்க இதுக்கு மேலே யாருடைய வாழ்க்கையும் கெடுக்காதீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்லிப்பேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சிவகுமார் அவர்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு எல்லார் மத்தியிலுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. நேயர்களே, சிவகுமார் அவர்களுடைய இந்த ஓப்பன் டாக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை த்ரிஷாவும் தளபதி விஜய் அவர்களும் தான் சூப்பராக இருக்குது ஜோடி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை த்ரிஷாவும் சங்கீதா மேடமும் சேர்ந்து இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே தெரிவிங்க. நன்றி.